சுந்தரி வந்து வேறு வழி இல்லாமல் வந்து எல்லாரையும் வந்து உள்ளே வந்து அழைக்கிறாங்க. அடுத்து வந்து விளக்கேத்துமான்னு சொல்லிட்டு அபியை விளக்கேத்த வைக்கிறாங்க. சம்பிரதாய சாங்கியெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒன்று ஒன்றா பாலும் பழமும் 2 பேருக்கு தராங்க. 2 பேரையும் ஊட்டி விட சொல்கிறாங்க. அப்போ வந்து ராகு வந்து தயங்குறாரு, ரப்பியும் தயங்குறாங்க. அடுத்து 2 பேரும் வந்து ஊட்டி விட போகிறீங்களா இப்போ இல்லையானோன்னா 2 பேரும் ஊட்டி விட்டுக்கிறாங்க. அடுத்து வந்து சரி எல்லாம் நல்லபடி முடிஞ்சிச்சு. அதனால் இதுக்கப்புறம் மறுவீட்டு கூப்பிட்டு நாங்கள் வரோம், நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லிட்டு அபி வந்து அப்பா அம்மா வந்து கிளம்புறாங்க. எல்லாம் அணுக்கிட்டேயும் அபிக்கிட்டேயும் சொல்லிட்டு இங்கே வந்து அபி மனசு கஷ்டப்படுறாங்க. அணு வந்து அவங்கள தேத்துறாங்க. கவலைப்படாத, எங்கே போயிட போகிறாங்க, இதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்துப்பாங்க நம்மள அப்படின்றாங்க. இதெல்லாம் பார்க்க பார்க்க சுந்தரிக்கு வயிறாக ஏறிது. இந்த கிருஷ்ணா எங்கே தான் போய் தொலைஞ்சானோ தெரியலையே. இவன் வந்து இருந்தானா இந்த மாதிரிலாம் நடந்திருக்குமா? இவன் பண்ண வேலை தான் இந்த அளவு வந்து போயிருக்கு. அபிக்கு வந்து கல்யாணமாக ஆகிடுச்சு. இப்போ வந்து நல்ல நேரமும் குறிக்க போகிறாங்க சாந்தி முகூர்த்தத்துக்கு. இதெல்லாம் வந்து பார்க்காம இவன் எங்கே போய் தொலைஞ்சான் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து இப்போ தானே இன்றைக்கி தானே கல்யாணம் ஆச்சு, இதுக்குள்ளேயுமே வந்து இந்த சடங்குகளாக பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சுந்தரி வந்து அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, பாட்டி சொல்கிறாங்க இந்த மாதிரி சடங்குகள்லாம் வந்து தள்ளி போடக்கூடாது, உடனே நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் பண்ணுன்றாங்க. இதெல்லாம் பார்த்து சுந்தரிக்கு செம கடுப்பாகுதுச்சே, இந்த சடங்கு நடக்கவே கூடாது, ராகுவுக்கு வந்து நல்லது நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க, அணு வந்து அபியை ரொம்ப நல்லா அலங்கரித்து வந்து எடுத்துகிட்டு போயிட்டு ராகு ரூமில் விடுறாங்க. ராகு வந்து அபியை பார்க்குறாரு, பார்த்து கதவை சாத்திட்டு வான்றாரு. உடனே வந்து அபியும் கதவை சாத்திட்டு வராங்க. உடனே பால் சொம்பை வாங்கி கீழே உடைக்கிறாரு. அங்கே இருக்க பூ அலங்காரம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறீங்க அப்படின்றாங்க. நீ தான் எனக்கு பிரச்சனை, நீ பண்ண வேலை கொஞ்சம் நெஞ்சமா நல்ல பொண்ணுமா நடிக்காத அப்படின்றாரு. இங்கே பாருங்கள், நான் ஒன்றும் நடிக்கல, புரியுதா, தேவையில்லாமலாம் பேசாதீங்க அப்படின்றாங்க. நான் எவ்வளோ நல்ல வாழ்க்கை அமையணும்னு நினச்சேன், இந்த மாதிரி அமைஞ்சிச்சு, அதுவும் உங்ககிட்ட வந்து நான் மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே பாரு, இன்னும் 8 மாதம் தான் உன் கதையெல்லாம், அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன 8 மாதம் அப்படின்னு உடனே யோசிக்கிறாரு. இங்கே பார், தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு, போய் படு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் பெட்டில் போய் படுக்க போகிறாங்க. பெட்டில் படுக்கணுமா, நீ கீழே படு அப்படின்றாரு. உடனே வந்து நான் ஒன்றும் கீழெல்லாம் படுக்க மாட்டேன், எனக்கு பெட்டில் படுதான் பழக்கம், எங்கள் வீட்லேயே வந்து பெட்டில் தான் நான் படுப்பேன் அப்படின்றாங்க. அப்போ நான் கீழே படுக்கணுன்றியா, இது ஏன் ரூம் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாயும் தலைகாணியும் கொடுக்குறாரு. தேவையில்லாமல் இவர்கிட்ட வாங்கி கட்டிக்கணும், எல்லாம் என் தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து படுக்க போகிறாங்க. அடுத்து வந்து காலையில் வந்து ரொம்ப நேரம் ஆகிடுது, ரொம்ப டயர்டாக வந்து தூங்கிடுறாங்க 2 பேருமே. எழுந்து பார்க்குறாரு. உடனே வந்து அபி எழுந்துக்கோ அப்படின்றாரு. ஏங்க இப்படிலாம் எழுப்புறீங்க அப்படின்னு எல்லாரும் கதவு தட்டுறாங்க. பாரு, டைம் ஆகிடுச்சுல, முதல்ல வந்து இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. எதுக்கு கூப்பிட்றாரு அப்படின்னோடனே இங்கே வா அப்படின்னு சொல்லி சொன்னல அப்படின்றாங்க. உடனே வந்து கிட்ட போகிறாங்க. இன்னும் கிட்ட வா அப்படின்னோடனே என்ன இவர் இவ்வளோ கிட்ட கூப்பிட்றாரு, அதெல்லாம் வர முடியாது அப்படின்றாங்க. வர போறியா இப்போ இல்லையா, சரி நீ வரலன்னா பரவாயில்ல, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிட்ட க்ளோஸாக வராரு. க்ளோஸாக வந்தோன்னா அபிக்கு ஒன்றும் புரியல, எதுக்காக இவ்வளோ கிட்ட வராரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயப்படுறாங்க. உடனே வந்து ஒன்றும் பயப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவெல்லாம் எடுத்து விடுறாரு. அதுக்கப்புறம் குங்குமத்தெல்லாம் அழைச்சி விடுறாரு. இப்போ வெளியே போ அப்படின்னோடனே என்ன இவர் என்னென்னமோ பண்ணி அனுப்புகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அபி வெளியே போகிறாங்க. உடனே வந்து என்ன பண்ணுறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து அபியை பார்த்துட்டோன்னே எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே வந்து சுந்தரி பார்த்து செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. அப்போ இவங்களுக்குள்ளே எல்லாமே நடந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரிக்கு தாங்க முடியல, அப்படியே செம்ம கடுப்பாக இருக்குது. அப்படியே பார்த்து வயிறு எறிகிறாங்க. உடனே போயிட்டு குளிச்சுட்டு வாமா, டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு அபி வந்து குளிக்கிறதுக்காக போகிறாங்க. குளிக்காமல் கொள்ளாமல் எப்படி வரா பாரு வெளியே அப்படின்னோடனே யோசிக்கிறாங்க. அபி ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து சரி அபி நீ குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு குளிக்க போகிறாங்க. அபி உடனே வந்து நீங்கள் பண்ண வேலை தான் பாருங்கள், எல்லோரும் என்னை தப்பாக நினைக்கிறாங்க, அப்படி நினைக்கிறதுக்காக தான் நான் உன்னை இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னோடனே செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. அப்போ வேணும் தான் பண்ணிங்களா, அம்மா வேணும் தான் பண்ணேன், என் அக்கா என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, நம்ம 2 பேரை பற்றி நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லோரும் நினைக்கணும், அதுக்காக தான் பண்ணேன் அப்படின்றாரு.